அந்த 54 குடும்பத்துக்கும் வந்து ஏழையா தான் இருக்காங்களே தவிர ரொம்ப வெல் கிடையாது. பிரிட்ஜ் ஆரம்பிக்கு முன்னாடி அந்த இழப்பீடு வரணும். அந்த கோரிக்கை இல்லாத பட்சத்துல போராட்டம் பண்ற அளவுக்கு நீங்க எங்களை விட்டுக்கூடாது, பாத்துக்கணும். சென்னை ராதாநகர் சுரங்கப்பாதை இன்று 7ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 திறக்கப்பட உள்ள நிலையில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதுவரை உரிய இழப்பீடு வழங்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2008ஆம் ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு 2012 நிலம் எடுக்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்ட போதும் இழப்பீடு தொடர்பாக நீதிமன்ற தடை உத்தரவு நிலவியது. பின்னர் உயர்நீதிமன்றத்தில் அரசு பணம் செலுத்தியதாக கூறி எந்த முன்னறிவிப்பும் இன்றி வீடுகள் இடிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடிய மக்களுக்கு இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை. நீதிமன்றத்தில் நீதிபதி இல்லை என்றும் கோர்ட்டுகளை மாற்றுமாறும் கூறி அதிகாரிகள் மக்களை அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள் சுரங்கப்பாதையை ஆய்வு செய்தபோது திறப்பு விழாவுக்கு முன் இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. திறப்பு விழாவுக்கு முன் தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் போராட்டத்தில் இறங்கப் போவதாக அப்பகுதி ஏழை எளிய மக்கள் அறிவித்துள்ளனர். இழப்பீடு வழங்கப்படாமல் இறந்து போன நில உரிமையாளர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் உள்ள சிக்கல்களை அரசு தீர்க்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேற்கு சென்னை தலைமை மாவட்ட செய்தியாளர் பாலாஜி. இந்த இடத்துல குறிப்பா ஒரு 15 பேர் வயசானவங்க எல்லாருமே வயசானவங்க இறந்துட்டாங்க. எங்க அப்பா உட்பட எல்லாருமே இறந்ததுனால அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு எல்லாம் இப்ப பேர பசங்கள்ல இருந்து அவங்களுடைய பையன்ல இருந்து எல்லாமே போராட வேண்டிய நிலைமையை உண்டாக்கிட்டாங்க. இது எப்ப தீரும்ன்றது எங்களுக்கு தெரியல. ஒரு 15 பேர் இல்ல, பாதிக்கப்பட்டவங்க 54 பேரு, இறந்தவங்க 15 பேரு. இல்ல, அதுக்கு ஒரு கோர்ட் போட்டு அதை ஒரு பெஞ்சை உருவாக்கி வேற மாதிரி கொண்டு போறாங்க. அதை ஆமா ஆமா வாரிசு கிட்ட எல்லாம் வாங்கணும்ன்றாங்க. சாத்தியம் ஆகாது. ஏன்னா எப்படி அது முடியும்? அரசாங்கம் தான். ஆமா, அரசாங்கம் கிட்டத்தட்ட 2008 போட்ட ப்ராஜெக்ட இப்பதான் இப்போ முடிக்கவும் இல்ல, இன்னும் ஆரம்பிக்க. அது எப்போ பண்ண போறாங்கன்றது சரி. இங்க எம்எல்ஏ வந்தாரு, நமக்கு ஈகா வந்தாருங்க. அவரு பார்வையிடும் போது நான் கேட்டேன், சார் நம்ம இந்த பகுதி மக்களுக்கு இழப்பீடு தருவீங்களான்னு கேட்டேன். இந்த இழப்பீடு கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணுவேன்றத வார்த்தையை எங்கிட்ட சொன்னாரு. அது பொதுமக்களா இருக்கிறவங்க அவங்களாம் கேட்டாங்க, அதையும் கேட்டாங்க. அவர் என்ன முடிவு எடுக்க போறான்றதும் பொதுமக்கள் கேட்டே விட்டுறேன். கருணாநிதி இந்த வாக்குறுதி தான் கொடுத்தாரு. இந்த எல்லாருக்கும் இழப்பீடு கொடுத்துட்டு தான் இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணுவேன்ட்டு. எதுவும் மாற்றம் இல்லை சார், அதே பணம் தான் தரதா சொல்றாரு. இழப்பீடா 1900 தரதா சொன்னாங்க. ஆனா இப்ப மார்க்கெட் வேல்யூ 10,000 ரூபீஸ்க்கு மேல போகுது. அது அந்த மாதிரி இழப்பீடு கொடுத்தா ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆமா, 2010 கண்டிப்பா முறையிடுறோம். அதை பத்தி பேசல சார். இது பிரிட்ஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பணத்தை தரம் தான் ஒரு சூரிட்டி சொன்னாரு. இல்ல இல்ல, அது வாங்க, அது முழுதும் கொடுத்து விட்டு இன்னும் அதிகமாக இந்த மார்க்கெட் வேலையை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இல்ல, கோரிக்கை இனிமேதான் வைக்கணும். கோர்ட் மூலியமா வைக்க சொல்றாங்க அவங்க. பண்ணணும் சார். இது முடிஞ்சு கொடுத்த அப்புறம் முறையிடணும், அப்படிதான் வழக்கம். வணக்கம், என் பேரு பிரீஜா. நான் ராதாநகரம் மெயின் ரோட்ல வசிக்கிறேன். என்னோட பாதிக்கப்பட்ட ஒரு வீடு என்னோட மாமியார் இதுதான். அவங்களுக்கு இடிக்கும் போது நல்லதா இருந்தா, இப்ப அவங்களோட சுகர் கால் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்ப அவங்களோட கேஸுக்கு எதுக்குமே போக முடியல. ஆனாலும் இப்போ அந்த காசு கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க இருக்கிறேன். எல்லாருமே எங்க கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்குற மாதிரி நாங்க. வணக்கம், என் பேரு விஜிபாலா. நானும் இதே ராதாநகர் பகுதியில தான் இருக்கேன். இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுல என்னோட வீடும் ஒண்ணு.
இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அந்த இழப்பீட்டு தொகைக்காக ரொம்ப போராடினாங்க. நிறைய இடத்துல போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நிறைய எங்கெல்லாம் போக முடியுமோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் எல்லா இடத்துக்கும் போயும் இதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. இந்த அமௌண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா கோர்ட்ல இருக்குன்றாங்க. அதை எப்படி வாங்குறதுன்னு கேட்டா லாயரை வச்சு வாங்கணும்ன்றாங்க. எந்த லாயர் கிட்ட போனாலும் சரியான பதில் இல்ல இது வரைக்கும். அதாவது 2019 இடிச்சு 2025 முடிய போகுது. ஆனா இன்னும் அதுக்கான ரிசல்ட் எங்களுக்கு விடை தெரியல, எப்படி வாங்கணும்ன்றது தெரியல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இங்க வந்து வெள்ளம் குட் கிடையாது. எல்லாருமே வந்து இங்க கடை நடத்தி அப்படி பொழைச்சவங்க தான். இந்த வீடு இடிக்கப்பட்டதுனால நிறைய பாதிச்சிருக்காங்க. அந்த பணம் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும். இப்ப இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு பிரிட்ஜே ஓபன் பண்ண போறாங்க. அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அதான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் அந்த இழப்பீட்டு தொகையை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அப்படி கொடுக்காத பட்சத்துல பிரிட்ஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணவும் தயாரா இருக்கும் அந்த இழப்பீட்டு தொகைக்காக. எல்லா இங்க இருக்கிற ராஜநாடு பகுதியில இருக்கிற அத்தனை மக்களுக்கும், அதாவது 54 குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 54 குடும்பத்துக்கும் வந்து ஏழையா தான் இருக்காங்களே தவிர்த்து ரொம்ப வெல் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த பிரிட்ஜ் ஆரம்பிக்கு முன்னாடி அந்த இழப்பீடு வரணும். அது எங்க கோரிக்கையாகவும் இருக்கு. அந்த கோரிக்கை இல்லாத பட்சத்துல போராட்டம் பண்ற அளவுக்கு நீங்க எங்களை விட்டுக்கூடாது. பாத்துக்கங்க, போராட்டம் அளவுக்கு கொண்டு போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாமே ஏழை ஜனங்க தான். வணக்கம், நான் மோகனப்பிரியா. நான் வந்து ராதநகர் மெயின் ரோட் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். இப்ப பேச போறது வந்து இந்த சப்வே காக பேச. இந்த சப்வே வந்து இடிக்கப்பட்டு 2019 இடிக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து அமௌண்ட் வந்து காம்பன்சேஷன் வந்து இன்னும் மக்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்றத பத்தி தான் இங்க பேச போறேன். சோ இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2010 வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இடிக்கப்படுது. அதுக்கு கோட் பண்ண அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியா இருந்ததுனால இங்க இருக்க மக்கள் எல்லாம் திரண்டு அதுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அந்த கோர்ட்ல கேஸ் போட்டு 2012ஆம் ஆண்டு வந்து இதுக்கு எதிராக கோர்ட்ல ஸ்டே வாங்கப்பட்டுச்சு. அதுல இருந்து 2019 வரைக்கும் அந்த கோர்ட்ல இருந்த கேஸ் ஓடிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோர்ட்ல இருக்க ஸ்டேயை உடைச்சு 2019 ஜூன் 12 வந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்டிமேஷனுமே அங்க கொடுக்கல. 2019 பிப்ரவரி இன்னொரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து இடிக்கப்படுதுன்னு. ஆனா அதுல வந்து இன்டிமேஷன் எதுவும் கொடுக்கல, இடிக்க போறோம், இந்த தேதியில இடிக்க போறோம்னு. அன்னைக்கு காலையில 2019 ஜூன் 12 காலையில எந்த இன்டிமேஷனும் இல்லாம வந்து இடிக்க போறோம்னு சொல்லிட்டு போலீஸ் சில மேல் அதிகாரிகள் எல்லாரும் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் காலி பண்ண சொன்னாங்க. சோ ரொம்ப ஷார்ட் பீரியட்ன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி அன்னைக்கு 10 மணிக்கு அளவுல வந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. இதனால இங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்வாதாரத்துக்காக டெய்லி வேஜஸ் அந்த மாதிரிதான், இங்க கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கடை அதெல்லாம் நம்பிதான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கான தொகை வந்து இன்னும் எங்களுக்கு தரப்படல. 2025 ஆகுது. சோ இன்னும் வந்து எங்க காம்பன்சேஷன் கிடைக்கல. இந்த பிரிட்ஜ் வந்து இப்ப இன்னும் திறக்க போறாங்க எலெக்ஷன் முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த இழப்பீடு கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.